Hey all, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் பச்சை கலர் கொடை மிளகா, ஆரஞ்சு கலர் கொடை மிளகா, ப்ளஸ் கேபேஜு, ஆனியன், ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே வந்து நான் சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாத்திரம் எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். பாதிக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்னு பார்த்திங்கன்னா நான் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு பெப்பர் பவுடர் மட்டும் கொஞ்சம் நான் அந்த ஜல்லியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி போடுறேன். ஜஸ்ட் இன்கேஸ் வண்டு இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த செஷ்வான் சட்னி கொஞ்சம் நான் போடுறேன், அதாவது 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். அகெயின் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப காரம் பிடிக்காது, ரொம்ப ஸ்பைஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடாது அப்படின்றக்காக ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 to 1.5 ஸ்பூன்ஸ் கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 எக்ஸு நான் இதோட ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து கிண்டுறேன். இதை கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்ம சைட் பை சைடு வந்து எப்பொழுதுமே சாப்பாடு வடித்து வைக்கிற மாதிரி வெள்ளை சாதத்தை நம்ம வடித்து ரெடியாக வச்சுக்கணும். அண்ட் ஒரு 80% நம்ம வடித்து வச்சா போதும். அதாவது வந்து 80% சாதம் வெந்திருந்தால் போதும். ஏன்னா மீதி வந்து நம்ம 20% இந்த எக்கோட சேர்த்து போட்டு நம்ம கிளறும்போது அது வெந்துடும். ஸோ இந்த எக்கு பொடி மாஸ் மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ வடித்து வச்ச இந்த சாதத்தை அது கூட நம்ம போட போகிறோம். இப்போ அது கூட போடுறதுக்கு முன்னாடி இந்த எக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் குவான்டிட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த எடுத்து வச்சுருந்த அந்த கொஞ்சம் எக்கை வந்து நம்ம மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சாப்பாடு வந்து நல்லா அந்த எக்கோடு சேர்த்து நல்லா கிளறேன். அண்ட் இது கிளறும்போது நல்லா ரொம்ப மணமாக இருக்கும், அந்த வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இது கூட உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர், இல்லை வேறு ஏதாவது ஸ்பைசஸ் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகப்பொடி அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை செஞ்சேன். ஸோ இப்போ வந்து இந்த செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்கள் அந்த செஷ்வான் சட்னி ஆட் பண்ணுறீங்களா, அதில் தான் அந்த கலரே கொடுக்கும். ஸோ நான் 1/2 ஸ்பூன் போட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப டார்க் செஷ்வான் கலர்லாம் வரல. நீங்கள் வந்து நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸே வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. இதுதான் செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.